ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. சார் இன்னுமே வந்து எனக்கு இன் ப்ராக்ரஸ் தான் வருது, என்னோட சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை ஆயிடுச்சா இல்லையா, சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் டிஎஃப்சி சென்டர் போகணுமா தேவையில்லையா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே பயத்தில் இருந்தாங்க. பட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகலை, நடந்துட்டு தான் இருக்கு. டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து இன்னும் வெரிஃபிகேஷனில் தான் இருக்குது. இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து அந்தந்த டேட்டில் வந்து வெரிஃபிகேஷன் நடந்துச்சு. பட் இந்த முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்கனால ஒவ்வொரு ஸ்டூடெண்டோடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் இந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்கள் வந்து இன்னும் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆகலை, எனது இன்னும் வந்து இன் ப்ராக்ரஸ்னே வருது, எனக்கு வந்து இன்னும் அண்டர் ப்ராசஸ்னே வருது, எனக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, எனக்கு இன்னும் 7.5க்கு எந்த ஒரு அப்டேட்டுமே வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். கண்டிப்பா நீங்க இன்னுமும் வந்து உங்களுடைய ஐடியை வந்து லாகின் பண்ணி அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா எந்த நேரத்துல என்ன வேணாலும் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரலாம். உங்களுக்கு எந்த நேரம் வேணாலும், அதே போல எந்த நேரம் வேணாலும் உங்களுடைய சர்டிபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகலாம். பயப்படவே தேவையில்லை. ஏன்னா வந்து இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்து டேட் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அபிஷியலா வந்து டேட் சொல்லாம இருந்தாங்க. அதாவது நேர்ல போய் விசிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அல்லது போன் பண்ணி பேசின ஸ்டூடெண்ட்ஸும் சரி, உங்களுக்கு 24 அல்லது 25க்குள்ள அதுவாகவே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்அபிஷியலா ஒரு மெசேஜ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்ப நமக்கு ஷெட்யூல்லயே பாத்தீங்க அப்படின்னா அபிஷியலா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா 20th வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டா இருந்துச்சு. பட் அந்த டேட்டை வந்து இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுடைய ரேங்க் வர்றதுக்கு முதல் நாள் வரைக்குமே, அதாவது வந்து உங்களுடைய ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா என்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா 29. ஸோ 29 வரைக்குமே இந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுடைய சர்டிபிகேட் எல்லாமே 29 எப்ப வேணாலும் வெரிஃபை ஆகலாம். உங்களுக்கு ஏதாவது வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதை வந்து நீங்க என்ன அப்படிங்கறத நீங்க அதை பார்த்து சரி பண்ணிக்க முடியும். அதே போல அதுக்கப்புறமும் ரேங்க் வந்த பிறகும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க கிரீவன்ஸ்ல. ஸோ அதையும் வந்து நீங்க உங்களோட சர்டிபிகேட்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, ஏதாச்சும் மாற்றம் செய்யணும் அப்படிங்கறத அதுக்கான டைம்ல வந்து 4 நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க மறுபடியும் பிரச்சனையை சரி பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுடைய ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் தாராளமா நீங்க அதை சரி பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுடைய சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இன்னும் வந்து கூடுதலா 20 தேதி வரைக்கும், நமக்கு 20th வரைக்கும் நமக்கு கொடுத்திருந்த டைம் 29 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் 9 நாள் வந்து நமக்கு டைம் இருக்கு. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். உங்களுடைய சர்டிபிகேட் எல்லோருடைய சர்டிபிகேட்டுமே வந்து கம்பல்சரி வெரிஃபைட் கம்ப்ளீட் அப்படிங்கக்கூடிய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இதை வந்து நீங்க அடிக்கடி லாகின் மட்டும் பண்ணி செக் பண்ணிட்டே இருங்க. ஸோ யாரும் வந்து இன் ப்ராக்ரஸ் வருது அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.